போட்டித் தேர்வர்கள் அனைவருக்குமே வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனல்ல என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஜிஎஸ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ் இது போயிட்டு இருக்கு. இப்போ சைக்காலஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னையில இருந்து நமக்கு டாபிக் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அனலாகி. ஸோ அப்போ தினமும் ஒவ்வொரு டாபிக் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2010 இருந்து 2023 வரைக்கும் நடந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான தேர்வுல கேட்கப்பட்ட டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸை நம்ம சைக்காலஜில இருந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் அனலாகி. ரைட். அனலாகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒத்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒற்றுமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இதுல கேள்விகள் ஒரு 3 டைப்ல கொஸ்டின் கேட்கலாம். என்னென்ன டைப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, லெட்டரை பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க. ரைட்டா? ஆல்பபெட்ஸ். ஸோ இங்கிலீஷ் ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். அது பின்னாடி நமக்கு கொஸ்டின் இருக்கு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நம்பர்ஸை யூஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். ஸோ அனலாகி நம்பர்ஸ். அதுக்கு அடுத்து மூணாவது ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜென்ரல் நாலேஜ், ஜிகே பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது பிசிக்ஸ்ல எஸ்ஐ யூனிட்டா இருக்கட்டும், அல்லது மெஷர்மெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல இருந்து சினானிம், ஆண்டனிம், அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஜியாகிரபி, பாலிட்டி எல்லாத்துல இருந்தும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் கரன்சி, ஸ்டேட் கேபிட்டல், ஸோ அதே மாதிரி நேஷனல் கேபிட்டல் எது வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? இது ஜிகே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். ஸோ இந்த 3 டைப்ல தான் நமக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்படியே வரிசையா நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். கார்பெண்டர் இஸ் டு வுட். ஸோ இந்த இஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கார்பெண்டர் அப்படின்றதுக்கு இந்த வுட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி டெய்லருக்கும் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன வரும், என்ன ரிலேஷன் வரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கார்பெண்டருக்கும் இந்த வுட்டுக்கும், அதாவது தச்சருக்கும் இந்த மரக்கட்டைக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? கார்பெண்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த வுட்டை வேலை பார்த்து ஏதாவது ஒரு பில்டிங் மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ணுவார். அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய கதவு, ஜன்னல், அந்த மாதிரி பொருளா மாத்துவார். சோ அதே மாதிரி டெய்லருங்கிறவரு என்ன பண்ணுவாரு, கிளாத்த, இந்த துணிய, சோ அந்த கிளாத்த நறுக்கி தச்சு ஒரு ட்ரெஸ்ஸா நமக்கு உருவாக்குவார். சரியா? கிளாத்த ட்ரெஸ்ஸா நமக்கு உருவாக்கி தருவார். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? கார்பெண்டர் வுட்டோட ரிலேட் ஆகுது அப்படின்னா, அப்ப டெய்லர் யார் கூட ரிலேட் ஆவாங்க? எது கூட ரிலேட் ஆகும்? கிளாத். சோ கிளாத்ங்கிறது தான் சரியான விடை. துணிங்கிறது தான் சரியான விடை. சரியா? ரைட். இதுல நீங்க வேற என்ன ஆப்ஷன் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 4 ஆப்ஷனையுமே நல்லா பார்க்கணும். இப்போ பர்னிச்சர் நமக்கு வராது. அதே மாதிரி செவிங், அது தையல் அப்படின்றது நமக்கு டைரக்டா அது ஒரு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத காட்டுது. சோ அதுவும் நமக்கு வரப்போறது கிடையாது. அப்போ ஒண்ணு துணியா இருக்கணும், இல்லைன்னா உடையா இருக்க போகுது, ட்ரெஸ்ஸா இருக்க போகுது. சோ அதுல எக்ஸாக்டா என்ன வரும்? இப்ப 2வது ஆப்ஷனை பார்த்தோம்னா உடைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 3வது ஆப்ஷனையும் பார்க்கணும், அடுத்தடுத்த ஆப்ஷனையும் பார்க்கணும், எக்ஸாக்டா என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கிளாத்தை தான் அவர் தச்சு துணியாக மாத்த போறாரு, அதாவது ட்ரெஸ்ஸா, உடையா மாத்த போறாரு. ஓகேவா? ரைட். அப்ப கொஸ்டின் நம்பர் 1க்கு 3rd ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது நம்பர் அனலாகில இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர் ஆஃப் ஃபாலோவிங் பேர். ஸோ அப்போ 7544ங்கிறது இதோட பேரா. ஸோ அதே மாதிரி இதுக்கு என்ன பேர் வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். இப்போ இந்த நம்பரை நான் பார்க்கும்போது 7544 இத 5322ன்னு மாத்திட்டாங்க. அதே மாதிரி 4673 என்னவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் கேள்வி. ரைட். இப்ப 7ல இருந்து 5 என்னவா மாதிரி இருக்கு? -2 பண்ணோம்னா இங்க 5 கிடைக்கும். அதே மாதிரி 5ல இருந்து நான் -2 பண்ணேன்னா 3 கிடைக்கும். 4ல இருந்து -2 பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 கிடைக்கும். அதுல இருந்து மறுபடியும் 4ல இருந்து -2 பண்ணோம்னா 2 கிடைக்கும். ஸோ அப்படித்தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு டிஜிட்டையும்
-2 பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ இங்க 4ல இருந்து -2 பண்ணோம்னா 2, 6ல இருந்து -2 பண்ணோம்னா 4, 7ல இருந்து -2 பண்ணோம்னா 5, 3ல இருந்து -2 பண்ணோம்னா 1. அப்ப 2 4 5 1 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். எங்க கொடுத்திருக்காங்க? செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A pair of words is given. Find the correct pair of words filling the question mark with the same relationship as the given pair அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா wife is to marriage. அதே மாதிரி இந்த பேருக்கான பேரு இங்கே வரும், என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ரைட். இந்த wife marriage அப்படின்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா marriage is mandatory for wife. ஸோ நமக்கு ஒய்ஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா மேரேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல இந்த 4 ஆப்ஷன்ல நான் பார்க்கும்போது நமக்கு இந்த 3வது ஆப்ஷன்ல என்ன கிடைக்குது அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் மேண்டரி ஃபார் சர்வீஸ். சரியா? அப்போ மேரேஜ்ங்கிறது ஒய்ஃப் கிடைக்கிறதுக்காக மேண்டரியா இருக்கு. அதே மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், பணி சர்வீஸ் வேணும் அப்படின்னா நமக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். ஸோ அதுதான் இதற்கான சரியான விடை. ஸோ இதுதான் எக்ஸாக்டான ஆன்சர். சர்வீஸ் இஸ் டு குவாலிஃபிகேஷன் தான் சரியான விடை. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 4. கோல்ட்ஸ்மித் இஸ் ஈக்குவல் டு இஸ் டு ஆர்னமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோல்ட்ஸ்மித் அப்படின்றது ஆர்னமெண்ட்ஸோட ரிலேட் ஆகுது. அதே மாதிரி ப்ரொடியூசர் எது கூட ரிலேட் ஆவாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கோல்ட்ஸ்மித்ங்கிறவர் என்னது? இந்த தங்கத்தை செய்யக்கூடியவர். சரியா? ஸோ தங்கத்துல இருந்து ஆர்னமெண்ட் செய்வாங்க, ஆபரணங்களை உருவாக்கக்கூடியவங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொடியூசருங்கிறவர் எதை உருவாக்குவாரு? மூவிஸ், பிலிம்ஸ். ஸோ பிலிம் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேவா? ரைட். கோல்ட்ஸ்மித் இஸ் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் இஸ் டு film. Right. Question number 5. There is relation between Gujarat and Gandhinagar. So which of the following words has the same type of relation with Assam? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது குஜராத்ன்றது காந்தி நகரை கூட ரிலேட் ஆகுதான். அப்பனா அசாமுக்கு என்ன ரிலேட் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் குஜராத்தோட கேபிட்டல் தலைநகரம் காந்தி நகர். ஓகேவா? குஜராத்தோட கேபிட்டல் நமக்கு காந்தி நகர். அதே மாதிரி அப்போ அசாமோட கேபிட்டல் என்ன? திஸ்பூர். திஸ்பூர்ங்கிறது நமக்கு 3rd ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரைட்டா? கவுஹாத்திங்கிறது அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான். மணிப்பூர்ங்கிறது ஒரு தனி ஸ்டேட். ஸோ மிசோரம்ங்கிறது ஒரு தனி ஸ்டேட். அப்ப இதுல நமக்கு எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா அசாமோட கேபிட்டல் நமக்கு திஸ்பூர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். AFKPFK அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ AF ஸோ என்னென்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அனலாகியை பொறுத்தளவுல இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் என்ன ரிலேஷன் வருதுன்றத ஃபர்ஸ்ட் எப்பவுமே செக் பண்ணி பார்த்துடணும். ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், கேங்கிறது 11th லெட்டர். ஸோ இதுல இருந்து எத்தனை லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏல இருந்து 10வது லெட்டர் தான், அதாவது 10வது லெட்டர் கே. ஸோ அதே மாதிரி எஃப் 6th லெட்டர், அதுல இருந்து 10வது லெட்டர் எது? பி 16. அப்பனா எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நான் எஃப்ல இருந்து +10 ஆட் பண்ணனா என்ன கிடைக்க போகுது? பி. அதே மாதிரி கேங்கிறது 11, அதுல இருந்து நான் +10 ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 21. அதாவது 21st லெட்டர் வரணும். 21st லெட்டர் என்ன? யூ. ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஆல்பபெட்டை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு ஆல்பபெட்டோட நம்பர் தெரியணும், பிளேஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அனலாகி கொஸ்டினா இருக்கட்டும், கோடிங் டிகோடிங்கா இருக்கட்டும், சீரீஸ் கம்ப்ளீஷன்ல அதாவது ஆல்பபெட் சீரீஸ் அதுலயும் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஆல்பபெட்டோட ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் 26 லெட்டரும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பேன். இப்போ பி 16, கியூங்கிறது 17, யூங்கிறது 21, எஸ்ங்கிறது 19. ஸோ அந்த மாதிரி நீங்களும் சொல்ற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், அப்ரோச் பண்ணலாம். ரைட். அப்ப பி யூ அப்படின்றதான்
நமக்கான ஆன்சர். ஏன்னா இதுல இருந்து நான் 10 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், கேல இருந்து ஒரு 10 லெட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? 10 பிளேஸ நான் தாண்டி போகும்போது எனக்கு PU அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். theft அப்படின்றது கன்ஃபஸ். அதே மாதிரி ஃபால்ட் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருட்டு அப்படின்னா அந்த திருட்டை ஒத்துக்கொள்கிறார், குற்றத்தை ஒத்துக்கொள். அதே மாதிரி குறைபாடு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், அதை ஒப்புக்கொள்ளணும். சோ இதுல இங்கிலீஷ்ல எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா தமிழ்ல பார்த்து நமக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது எஸ்எஸ்சியா இருந்துச்சு, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமா இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இதுல கூட கன்ஃபியூஷன் வரலாம். ஆனா நமக்கு பைலிங்குவல்ல தான் இருக்க போகுது. அப்பனா நமக்கு இங்கிலீஷ்ல தெரியலன்னா தமிழ்லையும் பார்த்துக்கணும். அப்ப தெஃப்ட் அப்படின்றது அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்றது. அதே மாதிரி ஃபால்ட் இருந்துச்சு, நம்ம மேல ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், அதையும் நம்ம அக்செப்ட் தான் பண்ண போறோம். அட்மிட், சோ ஒப்புக்கொள் அப்படின்றதுதான் சரியான விடை. அட்மிட் அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பேட்ரோல் இஸ் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி இன் த சேம் வே இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெட்ரோல் எதுக்கு நமக்கு தேவைப்படுது, அதாவது பெட்ரோலுங்கிறது பாதுகாப்புக்கு நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இந்த காப்பீடு, இன்சூரன்ஸ் காப்பீடுங்கிறது எதுக்கு நமக்கு தேவைப்படுது, அதுவும் பாதுகாப்புக்கானது தான். ஸோ ப்ரொடெக்ஷன், லைஃபோட ப்ரொடெக்ஷன், ஸோ பாதுகாப்புக்கானது தான் இந்த காப்பீடு. இன்சூரன்ஸும் நமக்கு காப்பீடு, அதாவது பாதுகாப்பு தான். ஓகேவா? நமக்கு இன்சூரன்ஸுக்கானது ப்ரொடெக்ஷன் தான் சரியான விடை. ஸோ 8வது கேள்விக்கு பாதுகாப்பு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கவர் ஸ்லிப் இஸ் டு ஃபார்வர்ட் இஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வி எல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர் இஸ் டு ஸ்லிப், அதுக்கப்புறம் 2 தடவை இஸ் டு இருந்துச்சு, அதாவது ஈக்குவல் டு ஃபார்வர்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல 3மே இஸ் டுல தான் இருக்கு. சோ அப்பனா இந்த கவரு, ஸ்லிப்பு, ஃபார்வர்டு அதே மாதிரி இந்த 3 வேர்ட்லயும் இருக்கிறது மாதிரி சிமிலரா இருக்கக்கூடிய மீனிங் இதுல எது இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 3 வார்த்தையோட ரிலேட் ஆகக்கூடிய வார்த்தை இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கவர், ஸ்லிப், ஃபார்வர்டு இது எல்லாமே கிரிக்கெட்ல ஃபீல்டிங் பொசிஷன். சோ ஃபீல்டிங் நிப்பாங்கல்ல, அதோட பொசிஷன், அதுவும் பேட்ஸ்மேனுக்கு பக்கத்திலேயே நிக்கக்கூடியவங்க. சரியா? 30 யார்ட் சர்க்கிள்ல நிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டிங் செட்டப் தான் இந்த கவர், ஸ்லிப், ஃபார்வர்டு. அதே மாதிரி தேர்ட் மேனும் இந்த கவர், ஸ்லிப், ஃபார்வர்டு பக்கத்திலேயே தான் நிப்பாரு. சரியா? ஸ்லிப்போட இன்னொரு பொசிஷன் தான் தேர்ட் மேன். சோ அப்போ 4th ஆப்ஷன் இஸ் a கரெக்ட் ஒன். அப்ப இது கிரிக்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கர்நாடகா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் 9வது கேள்வியும் ஒரே மாதிரி தான். ஏன்னா கர்நாடகா இஸ் டு கேரளா, கேரளா இஸ் டு வெஸ்ட் பெங்கால். அப்பனா இந்த மூணு வார்த்தையுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல என்னது கரெக்டா வரும், இதோட ரிலேட் ஆகக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்றதுதான் கேள்வி. ரைட். இப்போ கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியா, கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியா என்னது, அரேபியன் சி. சரியா? அரபிக்கடல் தானே அதோட கோஸ்டல் ஏரியா. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோஸ்டல் ஸ்டேட் எது, ஒடிஷா. ஏன்னா நமக்கு ஒடிசாங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. அதே இது ஏன் தமிழ்நாடு வராது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கர்நாடகா பக்கத்துல இருக்கிறது தான் கேரளா. அப்ப கேரளாவுக்கு அடுத்தது நம்ம இங்க வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருக்காங்க. அப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு பக்கத்துல இருக்கிறது தானே நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஒடிசா தான் நியரஸ்ட் கோஸ்டல் ஏரியா ஃபார் இந்த வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? அதனால தமிழ்நாடு கொடுக்க கூடாது. மற்ற ஆப்ஷன்லாம் ஏன் வராது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா லேண்ட்லாக்டு ஸ்டேட், அதே மாதிரி பீகாருங்கிறதும் லேண்ட்லாக்டு ஸ்டேட். ஸோ அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது ஒரிசா இஸ் அ பெஸ்ட் ஒன். இல்ல வேற கோஸ்டல் நம்ம விட்டோம் அப்படின்னா கர்நாடகாவும் கேரளாலையும் வேற என்ன இருக்கு, வெஸ்டர்ன் காட், இங்க வெஸ்ட் பெங்காலும் ஒரிசாவும் ஈஸ்டர்ன் காட். ஸோ அப்படியும் கூட நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ நமக்கு எக்ஸாக்டா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரிசா தான். ஸோ அஃபிஷியலா கீயும் அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ரைட், அடுத்த கொஸ்டின். பெனாலஜி இஸ் டு பனிஷ்மெண்ட். அதே மாதிரி சீஸ்மாலஜி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரைட்டா, தண்டனை அப்படின்றதுக்கு தண்டனைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு தான் பெனாலஜி. சரியா, அதே மாதிரி சீஸ்மாலஜி அப்படின்றது எர்த்குவேக்கை பத்தி ஆராய்ச்சி பண்றது தான் அந்த சீஸ்மாலஜி அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா, நிலநடுக்க ஆய்வியல். சோ அப்போ எர்த்குவேக்ஸ் பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு தான் சீஸ்மாலஜி, நிலநடுக்கம். சோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ இவங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் தி ஆன்டனிம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அட்டாக், டிஃபெண்ட் இஸ் டு அஃபெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதை பார்க்கும்போது எதிர்ச்சொல்லு தான் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்லு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாக்கு, காப்பாற்று, ரெண்டுமே எதிர்ச்சொல்லு தான். சோ அதே மாதிரி உறுதிப்படுத்துதல் அப்படின்றதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும்? மறுத்து விடு. சோ டெனி. அஃபிம் அப்படின்றதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா டெனி. ஓகே, டெனை அப்படின்னு சொல்லுவோம்ல, டெனைடு. சோ 12வது கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 13. ஸோ இதுல இப்போ நான் ஒரு எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சில ஆன்சர் மாறுபட தெரியலாம். இப்போ ஒரு சில கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கே நமக்கு ரொம்ப மாறுபடா இருக்கும். ஆனா நம்ம கவர்மெண்ட் அபிஷியலா என்ன கீ கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சில டிஎன்யூஎஸ்ஆர்பில சோர்ஸ்னு புக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணிட்டு அதுல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். சரியா, ரைட். அதே மாதிரி இது என்னோட ஓன் விருப்பம்லாம் கிடையாது. ஸோ நான் அபிஷியலா என்ன கீ கொடுத்துருந்தாங்க அதுக்கும் இதுக்கும் என்னவே கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நமக்கான ஆன்சர் கொடுக்குறோம். ரைட், honey is related to wax in the same way as milk is related to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா ஹனி, வேக்ஸ், அதாவது தேன், மெழுகு, இது எல்லாமே ஹனி பீயோட ப்ராடக்ட். அதாவது தேனி இருக்குல்ல, அந்த தேனில இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது? தேனும் கிடைக்குது, அதுல இருந்து தான் மெழுகும் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி கவு இருக்குல்ல, பசு. ஸோ பசுல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது? பசுவோட ப்ராடக்ட் தான் இந்த மில்க்கும். வேற என்ன இருக்கு இந்த ஆப்ஷன்ல? கவுன்னு தான் எல்லாருமே 99% என்ன சொல்லுவீங்க? கவு, பசுங்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இது எஸ்ஐக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க, புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க கவுன்ற ஆன்சரை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் கவ் இஸ் மில்க் அண்ட் லெதர். ஸோ நம்ம பசுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த லெதர். அதே மாதிரி பசுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் மில்க், பால். ஸோ அதே மாதிரி தான் இங்க தேனியோட ப்ராடக்ட் தான் ஹனியும் வேக்ஸும். மெழுகும் நமக்கு தேனும், தேனியோட ப்ராடக்ட். பசுவோட ப்ராடக்ட் தோலும் பாலும். ஓகேவா? அப்ப தோலுங்கிறது தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது லெட்டர் அனலாகில இருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை கண்மூடித்தனமா நம்ம எப்பவுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை போடக்கூடாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் அனாலஜி பார்த்தோம், அதுல பிளேஸ் வேல்யூவோட டிஃபரன்ஸை வச்சு பார்த்தோம். ஓகேவா? ஆனா இந்த கொஸ்டினை பாருங்க, இதுல என்ன லெட்டர்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, என்ன லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே லெட்டர் தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஒருவேளை கிராஸ் பேட்டர்ன்லயோ அல்லது இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துடலாமா? ரைட். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுத்திருக்கிற லெட்டரையும் இதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். BUVC. அப்போ VC அப்படின்னு கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி UB. ஓகேவா? BUVC. ஸோ ஒன்றும் கிடையாது, அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. இந்த B இங்க வந்துருச்சு, U இங்க வந்துருச்சு, V இங்க வந்துருச்சு, C இங்க வந்துருச்சு, அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், இந்த லெட்டரை அப்படியே எடுத்து ரிவர்ஸ்ல எழுத போறேன். QJOI. அப்படின்னா IOU
JQ இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. ஓகேவா? IOJQங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்ல எழுதினாலும் சரி, இப்ப நான் எழுத்துக்களை மாத்தி எழுதினாலும் அப்படிதானே வரப்போகுது. OI இத கிராஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க, ரிவர்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். क्वेश्चन நம்பர் 14க்கு செகண்ட் ஆப்ஷன். சோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சேம் லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதே மாதிரி பிளேஸ் வேல்யூ அப்படியே டிஃபரெண்டா மாத்திட்டேன். இப்போ கிராஸ் பேட்டர்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே இது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, சில இருந்து பி, பில இருந்து யூ, இதுல இருந்து மைனஸ் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் பாத்திரக்கூடாது. சரியா? பிளேஸ் வேல்யூ வச்சு பாத்திரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சேம் லெட்டர் ரிப்பீட் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி பாத்துக்கிறோம். ஓகேவா? ரைட். ஒருவேளை ஆல்பபெட்ல இன்க்ரீசிங் ஆர்டரா இருக்கலாம், இல்ல ஆல்பபெட்ல டிக்ரீசிங் ஆர்டரா இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸ் பேட்டர்ன் அல்லது ரிவர்ஸ் பேட்டர்ன்ல பண்ணிருக்கலாம். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். क्वेश्चन நம்பர் 15 பார்த்துடலாம். ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். நம்பர் அப்படின்றது கொடுத்துட்டு அதே லெட்டர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப செக் பண்ணி பார்த்துடலாமா? நம்பர் கொடுத்துட்டு UNBMRE பாருங்க, REBMUN. அப்ப அதே மாதிரி கோஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா? சோ அதே மாதிரி கோஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரெண்டு ரெண்டு லெட்டரா நம்ம ரிப்பீட் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ HGSOT HGSOT. சோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். இதுல 6 லெட்டர் இருந்துச்சு, இதுல 5 லெட்டர் இருந்துச்சு. சோ அதனால என்ன பண்ணிட்டோம், அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? ரைட். क्वेश्चन நம்பர் 16ல ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ZYX. அதே மாதிரி CBA அப்படின்னு கொடுத்துட்டு என்னன்னு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியும் ABCக்கு கோடு ZYX. அதே மாதிரி CBAக்கு என்ன வரும்னு கேக்குறான். இதுல பார்க்கும்போதே தெரியுது, ஏவோட ஆப்போசிட் லெட்டர் தான் Z, பியோட ஆப்போசிட் லெட்டர் தான் Y, சியோட ஆப்போசிட் லெட்டர் தான் X. அப்ப நான் சியோட ஆப்போசிட் என்ன X, பியோட ஆப்போசிட் என்ன Y, ஏயோட ஆப்போசிட் என்ன Z. அப்ப XYZங்கிறது தான் சரியான விடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல போய் பிளேஸ் வேல்யூலாம் செக் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 16வது கேள்விக்கு முதல் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல நம்ம வேணா அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஆர்டர்லாம் எதுவுமே இல்லை. அப்பனா பிளேஸ் வேல்யூல நமக்கு பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் எப்படி இதை வந்து பிளேஸ் வேல்யூவா இல்ல வந்து கிராஸ் பேட்டர்னா இல்ல ஆப்போசிட் லெட்டரான்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா பிராக்டிஸ். ஸோ பிராக்டிஸ் நிறைய பண்ணியிருந்தா தான் நமக்கு தெரியும். அந்த கொஸ்டினை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஜெட்ல இருந்து யூ அப்படின்னு பார்க்கும்போது ஜெட்டோட நம்பரு 26, யூவோடது 21. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, -5, அதாவது 5 லெட்டர்ஸ் டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ல இருந்து எஸ், எக்ஸ்ங்கிறது 24th லெட்டர், எஸ்ங்கிறது 19. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, -5. ஒய்ங்கிறது 25, டீங்கிறது 20. அப்ப அதுல இருந்து -5. டபிள்யூங்கிறது 23, ஆர்ங்கிறது 18. அப்போ -5. ஸோ எல்லாத்துலயுமே -5, அதாவது 5 டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிளேஸ் வேல்யூல இருந்து -5 பண்ணிருக்காங்க. ஸோ பிங்கிறது 16, அதுல இருந்து -5 பண்ணோம்னா 11, 11ங்கிறது கே. ஆப்ஷன்ல எத்தனை ஆப்ஷன் கேல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. அப்ப நான் ஒன்னு தேர்ட் ஆப்ஷன் இருக்கணும், இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கணும். இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது ஐ, இங்கே ஹச். அப்ப ரெண்டாவது லெட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், டைமை சேவ் பண்ணிடலாம். ரைட். இப்ப அடுத்தது பாக்குறோம், என்னங்கிறது 14, அதுல இருந்து -5 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9. 9ங்கிறது ஐ. ஸோ அப்போ கே ஐல தான் நமக்கு ஆன்சர் ஆரம்பிக்க போகுது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அடுத்த 2 லெட்டர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். விஜிலண்ட் அப்படின்றதுக்கு அலர்ட் அப்படின்னு மீன் பண்ணிருக்காங்க. அப்போ வயபிள் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எச்சரிக்கையா இருக்கிற அப்படின்றதுக்கு விழிப்புள்ள. அதே மாதிரி அப்பனா இது சினானிமா இருக்கு. ஸோ அதே மாதிரி வாழக்கூடிய அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீசிபிள். வயபிள் அப்படின்றதுக்கு மீனிங் சினானிம் நமக்கு ஃபீசிபிள் தான். ஸோ சாத்தியமான அப்படின்றதுதான் நமக்கான விடை. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, find the correct answer. Sailor is to crew.
இஸ் ஈக்குவல் டு நாமெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செயலர் க்ரூ அப்படின்ற ரெண்டும் ஒரு ரிலேஷன்ல இருக்கான். அதே மாதிரி நாமெட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. செயலர் அப்படின்றது ஒரு சிங்கிள் பர்சன், அதாவது கப்பல்ல இருக்கக்கூடிய ஒரு மாலுமி அப்படின்னு அர்த்தம். க்ரூ அப்படின்னா அந்த கப்பல்ல வேலை செய்யக்கூடிய எல்லாத்தையுமே சொல்றாங்க. க்ரூ அப்படின்றது அதுதான். ஸோ அப்போ க்ரூவோட ஒரு பார்ட் தான் வந்து செயலர். ஓகேவா? அதே மாதிரி நோமேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நிலையான வாழ்வற்றவர்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நிலையான வாழ்வற்றவங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன். ஸோ அதோட குரூப் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாடோடி இனத்தவர், ஹோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோர்டு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒன். ஸோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா செயலருக்கு க்ரூவை மீன் பண்றோம் அப்படின்னா நாமட்ஸ்க்கு நம்ம மீன் பண்ணோம் அப்படின்னா அது ஹோர்ட் அப்படின்றது தான் சரியான விடையாக இருக்கும். ஸோ அதே இது இந்த ஃபிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பறவைகளின் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். பறவைகளின் கூட்டத்துக்கும் ஃப்ளோக் அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா மனிதர்களின் கூட்டத்துக்கும் நம்ம ஃப்ளோக்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோல் அப்படின்றது மீன்களின் கூட்டம். ஸோ மீன்களின் கூட்டம். ஸோ மீன்கள் வந்து மொத்தமா அப்படியே நீந்தி ஒரே மாதிரி கூட்டமா போனுச்சு அப்படின்னா அதை சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மிங்கிறது சோல்ஜர்ஸோட ஒரு குரூப் தான் வந்து ஆர்மி. ஸோ அதையும் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாடோடி இனத்தவர், இந்த ஹோர்ட் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம வந்து டெய்லியுமே இந்த PYQ, ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி நமக்கு இந்த செஷன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.